2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட நம் குடும்ப வாழ்வில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில், நம் நடுவில் வாசம் பண்ணும்போது அவர் வல்லமை உள்ளவராய் நம்மை வழிநடத்துகிறார். வியாதியிலே அவருடைய வல்லமை விளங்கும். பிரச்சனைகள் என்ன வந்தாலும் தேவ வல்லமை அதை மாற்றியமைக்கும். மார்த்தாளுடைய சகோதரனாகிய லாசரு மரித்த பொழுது இயேசு அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டபொழுது, மார்த்தாள் 4 நாட்கள் ஆயிற்றே, இப்பொழுது திறந்தால் நாருமே என்று அவ்விசுவாசத்தோடு கூறினாள். ஆனால் இயேசு அவளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவள் கண் காண தம்முடைய வல்லமையை வெளிப்பட பண்ணி லாசருவை உயிரோடு எழுப்பினார். உங்கள் குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் பிரசன்னமாயிருந்து இதே வல்லமையை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அவரால் ஆகாதது என்ன இருக்கிறது? ஒரு தாய் ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தாள். ஆனால் அந்த குழந்தை சரீரத்தில் குறைவுகளோடு பிறந்திருப்பதை கண்டவுடன் அந்த தாய் மிகவும் சோர்வடைந்தாள். ஏனெனில் குழந்தையின் 2 கால்களும் வளைந்து உருமாறிய நிலையில் இருந்தது. என் பிள்ளைக்கு மற்ற பிள்ளைகளைப் போல நடக்க முடியாமலேயே போய்விடுமோ என்ற கவலை ஒருபுறம் இருந்தாலும், மறுபுறம் தான் நம்பியிருக்கும் தன் ஆண்டவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியால் தன் குழந்தையின் காலை தொட்டு குணமாக்குவார் என்ற விசுவாசம் உள்ளத்தை நிறைத்தது. எனவே தினமும் குழந்தையை மடியில் வைத்து ஜெப எண்ணெயை பூசி மிகுந்த நம்பிக்கையுடன் கர்த்தரை நோக்கி ஜெபித்து வந்தாள். அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை. குழந்தையின் காலில் மாறுதல் தெரிய ஆரம்பித்தது. சுருண்டு பின்னிக் கொண்டிருந்த கால்கள் மெதுமெதுவாக விலகி தனித்தனியே பிரிந்து தேவ வல்லமையால் நாளடைவில் மற்ற குழந்தைகளின் கால்களைப் போல மாறின. அது மட்டுமின்றி வளர்ந்து வாலிபனான அந்த குழந்தையை தேவனுடைய சேவையை செய்கிற தெய்வீகம் நிறைந்த வாலிபனாகவும் எழும்பி பிரகாசிக்க கிறிஸ்து அவனிடத்தில் வல்லவராயிருந்தார். இன்று நீங்களும் கூட இதே வண்ணமாக கர்த்தருடைய வல்லமை விளங்கினாலொழிய என் வாழ்வில் மறுமலர்ச்சியை நான் காணவே முடியாது. ஆண்டவரே எனக்கும் இறங்கும் என்று அந்த தாயை போல ஆண்டவரை பற்றிக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்வும் கர்த்தருடைய வல்லமையால் செழிக்கும், சமாதானம் பெருகும்.